சுவையான சாம்பார் சாதம் செய்முறையை பார்க்கலாம் வாங்க. நான் எந்த முறையில் ட்ரை பண்ணுறேனோ அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சுவை அதிகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க சாம்பார் சாதம் என்னோடய செய்முறையில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 கப் அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். 3 கப் அரிசிக்கு 1 கப் துவரம்பருப்பையும் அதோடு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டிய அரிசியில் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணின்னுட்டு நான் 10 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, பெருஞ்சீரகம், சீரகம், வெந்தயம், 10 பல் பூண்டை நசுக்கி அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ 2 கட் பண்ண தக்காளியும் அதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நான் சாம்பார் சாதத்துக்காக கேரட், பீன்ஸு, பட்டாணி, அவரைக்காய், கத்திரிக்காய்னுட்டு 5 காய் சேர்த்து சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். நீங்கள் சாம்பாரில் சேர்க்குற எந்த காய் வேணாலுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காய்களெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கணும். காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. காய் நல்லா வதங்கின உடனே சாம்பார் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அதில் 4 கப் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடுங்க. நான் ஏற்கனவே சாதத்தில் 10 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த குழம்புக்கு 4 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் நல்லா கொதிச்சதும் காயெலாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி குழம்புல சேர்த்துக்குங்க. புளி கரைசலுக்கு நான் 1 கப் தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு நான் மொத்தம் 15 கப் தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். 2 விசில் வச்சு வேக வச்ச சாதத்தை நம்ம கரண்டியாலேயே நல்லா குழச்சி விடணும். சாதத்தை நல்லா குழச்சதுக்கப்புறம் புளி ஊற்றி கொதித்த குழம்பு எடுத்து நம்ம சாதத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிலருக்கு சாம்பார் சாதம் இன்னுமே லிக்விடாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 1 கப் தண்ணியை சூடு பண்ணி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் தாளிப்பு கரண்டி வச்சு ஆயிலோ நெய்யோ சேர்த்து நீங்கள் கடுகு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு அதில் தாளித்து சாதத்துக்கு மேலே ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி சாம்பார் சாதத்து மேலே தூவிட்டு கலரி விட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். சுவை அதிகமாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.